வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 9/5/2025 ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா, நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்தும் டெய்லியும் கொடுத்துருக்குறேங்க. அந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு டெய்லி பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவை பார்த்து பயனடைங்க. வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 130க்கும் குறைந்தபட்ச விலையை 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பச்சை மிளகாய்ங்க, சம்பா மிளகாய், உருண்டை மிளகாய் 2 டைப் வருதுங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஸ்லோவாக இருக்குதுங்க. சம்பா மிளகாய் அதிகபட்ச விலையாக 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ளேயும், உருண்டை மிளகாய் 10 to 14 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க அதிகபட்ச விலையாக 30 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா விலை சற்று குறைவுன்னு தான் சொல்லணுங்க. பீட்ரூட்டுங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை 7 ரூபா 8 ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி வந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 50க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்னாலே ஒரு முக்கியமான இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் தானுங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ அதிகபட்ச விலையை 42 43 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. காட்டுக்குள்ளே 30 to 35 ரூபா எடுத்து வாங்குவாங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் செலவு எல்லாமே போக நல்ல நய வெங்காயம் வந்தால் காட்டுக்குள்ளே 35 ரூபா, அதுலேருந்து கீழே தான் நீங்கள் வெங்காயம் விற்பனைங்க. பெரிய வெங்காயம் 5 to 10 ரூபாய்ங்க. 5 to 10 பொடி நல்ல பெருவட் 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 140, செகண்ட் குவாலிட்டி 120, பல்லு பூண்டு 80ங்க. கத்திரிக்காய் சிம்ரன் 1 கிலோ 10 to 14, பவானி 10 to 20. பொரியல் தட்டைங்க, இதுக்கு பேர் பச்சை பயிரும்பாங்க. அப்போ தான் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் தெரியுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சற்று விலை உயர்ந்துட்டுருக்குன்னு சொல்லாங்க. பொரியல் தட்டையில் வந்து முருங்காய்ங்க, முருங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுங்க. கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரம் 3 டைப் வருங்க. கரும்பு முருங்கை 75க்கும், செடி முருங்கை 73க்கும், மரத்துக்காய் 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பாகற்காய் 1 கிலோ 20 to 25 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க, பேப்பர் சுரை 5 ரூபாய்க்கும், பந்தல் சுரை 7 ரூபாய்க்கும், நார்மல் தர பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுள்ள கட்டு பார்த்தீங்கன்னா 15 to 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா சற்று ஒரு விலை இறங்கி மறுபடியும் ஒரு நார்மலான விலைக்கு வந்து உயர்ந்து கொண்டு வருதுங்க. ஆனால் வந்து நல்ல ஃபஸ்ட்டு வெண்டை 15 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் வெண்டங்காய் 10 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் அதிகபட்ச விலையாக 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான எலுமிச்சை பழமாக இருந்தால் 80 to 90க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. புடலங்காயிலே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை 2 டைப் வருதுங்க. குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும், நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலை 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க 1 கிலோ 3 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் இருந்து அதிகபட்ச விலை 8 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி பட்டத்தில் வந்து வெங்காயம் எப்போ நட போகலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா 10 தேதியிலேருந்து 15 தேதியிலேருந்து நட போடலாங்க. அதுக்கு தனியாக ஒரு பதிவு கூட போடுறேங்க.